பிரைஸ் லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய வேதத்துக்கும் மகிமை உண்டாகட்டும். இந்த மே மாதத்திற்கென்று தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கிறேன். யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம். உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். அல்லேலூயா. இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வார்த்தை, குறைவை காண மாட்டீர். அல்லேலூயா. எலிப்பாஸ் யோபுக்கு சொல்லக்கூடிய நல்ல வார்த்தை. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதம் விசேஷமாக குறைவை காணாதிருக்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு குறைவுகளை நிறைவாக்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 2 கரங்களை ஊற்றி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? குறைவை காண மாட்டீர், குறைவை காண மாட்டீர், தேடினாலும் குறைவை காண மாட்டீர் என்று அவன் ஆசீர்வதித்த வார்த்தையின்படி தேவன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதம் முழுவதும் குறைவை காணாத ஒரு வாழ்க்கையை நமக்கு தந்து எல்லா வெற்றிடங்களையும் கர்த்தர் நிரப்புவாராக. தேவனாகிய கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. ஆம்பிளிஃபைட் பைபிளில் உன் கூடாரம் சமாதானமாய் இருக்கும் என்று அறிந்து உன் தொழுவத்தையும் உன் வாசஸ்தலத்தையும் தரிசித்து அவற்றிலிருந்து ஒன்றையும் தவறவிடாமல் இருப்பீர் என்று எழுதியிருக்கிறது. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றும் தவறி போகாத வகையில் கர்த்தர் நம்முடைய எல்லா குறைவையும் நிறைவாக்குவார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. உன் கூடாரத்திற்குள் சமாதானம் அப்படின்னு சொல்லும்போது, கூடாரம் என்பது நம்முடைய வீடு, நம்முடைய ஆத்துமா, நம்முடைய இருதயம், நம்முடைய மனதை அது காண்பிக்கிறது. கர்த்தர் அதற்கு ஒரு பெரிய சமாதானத்தை தருவார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் அந்த வீட்டில் நிம்மதியும் ஆறுதலும் மகிழ்ச்சியும் இருக்கும். அல்லேலூயா. சங்கீதம் 118:15 வேதம் சொல்லுகிறது, நீதிமான்களுடைய கூடாரங்களில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். நீதிமான்களுடைய கூடாரத்தில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. எந்த வீட்டிலே துதியின் சத்தம் இருக்குமோ அங்கே சமாதானம் இருக்கும். அல்லேலூயா. யோவான் சுவிசேஷத்தில் வாசிக்கும் பொழுது 14:27 இயேசு சொன்னார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்து என்னுடைய சமாதானத்தை தருகிறேன், சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று எதை குறித்து சொல்லுகிறார் அப்படின்னா, எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 14 முதல் 18 வரைக்கும் வேதம் சொல்லுகிறது, அவரே நம்முடைய சமாதான காரணராகி புறஜாதிகளையும் யூதர்களையும் தேவனிடத்திலே ஒன்றாக சமாதானம் பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனும் நாமும் பகைஞர்களாக இருந்தோம். தேவன் நம் மீது மிகவும் கோபத்தில் இருந்தார், பாவம் செய்து விட்டோம் என்று. எப்படியாவது நம்மை கொண்டு போய் தேவனிடத்திலே சேர்க்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உயிரை தியாகமாய் ஒப்பு கொடுத்து நம்மை தேவனோடு ஒப்புரவாக்கி சமாதான உடன்படிக்கை செய்தார். இப்படி சமாதானம் பண்ணி சமாதான காரணராகி இயேசு சொல்லுகிறார், நான் உங்களுக்கு பிதாவினிடத்தில் சமாதானத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன், உலகம் அதை தர முடியாது. நமக்கு ஒரு பெரிய சமாதானம் உண்டு. நம்முடைய வீட்டில் ஒரு பெரிய சமாதானத்தை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. ஆகவே வேதம் சொல்லுகிறது, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் காத்து கொள்ளும் என்று வேதம் சொல்கிறது. அப்போ எல்லா புத்திக்கும் மேலான ஒரு சமாதானம், நல்லா கவனிக்கணும், யாரும் அதை எடுக்க முடியாது, யாரும் அதை கெடுக்க முடியாது, அதை தொலைக்க முடியாது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை கொடுக்கிறார். ஒரு வீடு சமாதானமாக இருக்குமானால், உன் கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர் என்று வேதம் சொல்லுகிறதே, சமாதானமாக இருக்குமானால்
91 சங்கீதம் 10ஆம் வசனம் சொல்லுது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. எந்த கூடாரத்தை? சமாதானத்தோடு கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு வீட்டை, ஒரு மனுஷனை, ஒரு இருதயத்தை பொல்லாப்போ வாதையோ அணுக முடியாது, நேரிடாது. அல்லேலூயா. 121 சங்கீதம் 7ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா கவனிங்க. ஒரு வீடு சமாதானமாக இருக்குது என்பதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஒரு மனுஷன் சமாதானமாக இருக்கிறான் என்பதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? எத்தனை சோதனை வந்தாலும், எத்தனை பாடுகள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும் அவன் ரொம்ப ஈஸியாக எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்கிறான் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, வேதம் சொல்கிறது, ரூத்து 2வது அதிகாரம் 4வது வசனத்தில், அப்பொழுது போவாஸ் பெத்லகேமிலிருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து, கர்த்தர் உங்களோட இருப்பாராக என்று சொன்னான். அதற்கு அறுக்கிறவர்கள், கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றார்கள். தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிற ஒரு மனுஷனுடைய வீடு, ஒரு இருதயம், அது எப்பொழுதும் சமாதானமாக இருக்கும். அல்லேலூயா. ஆமாம், போவாஸ் அதனால தான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார். கர்த்தர் அவரை ஆசீர்வதித்து இருக்கிறார். ஏன் போவாஸை கர்த்தர் ஆசீர்வதித்தார்? ஏன் போவாசுடைய கூடாரம் சமாதானமாக இருக்கிறது? அவர் வீட்டில் எப்போதும் சமாதானம் இருக்கிறது, அவருடைய இருதயத்தில் எப்போதும் சமாதானம் இருக்கிறது. யாரை பார்த்தாலும் கர்த்தர் உங்களோடு இருப்பார்னு சொல்றார். வேலைக்காரர்களை வேலைக்காரர்கள் போல் நடத்தவில்லை, அன்பாக நடத்துகிறார். இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை பெற்றிருக்க காரணம் என்ன அப்படின்னா, 2:12 சொல்லுது, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். இந்த வசனத்தின்படி போவாஸ் கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளலாம். ஒரு மனுஷன் செட்டைகளின் கீழ் இருப்பதனால் மட்டுமே மற்றவர்களை நீ செட்டைகளின் கீழ் வந்திருக்கிறாய் என்று சொல்ல முடியும். அவங்க இருக்கிற இடத்த வச்சு தான் சொல்ல முடியும். அவர் எங்க இருக்கிறாரு? கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் பாதுகாப்போடு அடைக்கலத்தோடு இருக்கிறார். அல்லேலூயா. அதனால அவருடைய கூடாரம் சமாதானமாக இருக்கிறது. மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள் என்று வேதம் சொல்கிறது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்று எழுதியிருக்கிறது. இந்த செட்டை யாருடையது? இயேசு கிறிஸ்துவினுடையது. நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்துவினுடையது. நீங்க எழுத்தின்படியே எடுத்துக்கொண்டீங்கன்னா, ஒரு சூரிய ஒளி எப்படி பரவுகிறது, எப்படி ஊடுருவுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எங்க ஒரு சின்ன ஒரு சந்து இருந்தாலும், ஒரு ஓட்டை இருந்தாலும், அதில் கூட என்ன செய்யுது? அந்த ஒளி ஊடுருவி அந்த ஊதா கதிர்கள் பரவுகிறது. அந்த ஒளி பரவுகிற இடத்துல, அந்த ஒளி பட்ட இடத்துல எப்பேற்பட்ட தாவரமாக இருந்தாலும் புத்துணர்ச்சி பெற்று அது வளருகிறது. அப்போ நீதியின் சூரியனுடைய செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்ற வார்த்தையினுடைய பொருள் என்னன்னா, அந்த அந்த பதத்திற்கு விளிம்பு, முடிவு, முனை, அதாவது ஒரு ஆழத்தில் இருக்கிற ஒரு செடியாக இருந்தாலும் கூட மேலே இருந்து உதிக்கிற ஒரு சூரிய வெளிச்சத்தினாலே அது எப்படி மேலே அந்த ஒளியை நோக்கி மேலே போகிறது. அது எவ்வளோ ஆழத்தில் இருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அமேசான் காடுகளில் பார்த்தீங்கன்னா தாவரம் உயரமாய் வளருவதற்கு காரணம் என்னன்னு சொன்னால், அடர்த்தியான தாவரங்கள் வளர்ந்திருப்பதனால கீழே இருக்கிற செடிகளுக்கு சூரிய ஒளி கிடைக்காத பட்சத்தில் அந்த சூரிய ஒளியை நோக்கி இந்த செடிகள் மேலே எழும்புகிறது. அப்போ எந்த அளவுக்கு தேவனுடைய வல்லமை பெரியதுன்னு பாருங்க. இதைத்தான் ஒப்பிட்டு சொல்றார், என்னுடைய செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். ஒரு மனுஷன் என்னுடைய செட்டைகளின் கீழ், என்னுடைய அடைக்கலத்தில், என்னுடைய பாதுகாப்பில், எனக்குள்ளே இருப்பானானால் அவனுடைய வீடு சமாதானமாக இருக்கும். நான் சொல்றேன், உங்களுக்கு எந்த தேவையும் சந்திக்கப்படாமல் இருக்கலாம், ஆனால் எந்த தேவையும் சந்திக்கப்படவில்லை என்ற கவலை ஒருபோதும் இருக்காது. காரணம், கர்த்தருடைய செட்டை நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறது, ஒரு சமாதானத்தை கொடுக்கிறது. அல்லேலூயா. அதனால்தான் போவாஸ் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார் என்று வேலைக்காரர்கள் சொன்னாங்க. நம்மளை பார்த்து யாராவது சொல்றாங்களா? கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்கிறார். காரணம், அவர் செட்டைகளின் கீழ் இருக்கிறார். நாம் எங்கே இருக்கணும்? அவருடைய செட்டைகளின் கீழ் இருக்க வேண்டும்.
அப்போ நம்முடைய வாழ்க்கையை போவாஸ் வாழ்க்கையை போல கர்த்தர் ஆசீர்வதிப்பார். குறைவை காணாத வாழ்க்கை. அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? குறைவே காணவில்லை. அவருடைய வாழ்க்கையில் குறைவே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? போவாசனுடைய ஆசீர்வாதங்கள், அதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம் அவர் குறைவை காணவில்லைன்னு சொல்லி. போவாசனுடைய ஆசீர்வாதங்கள் ரூத் 1 அதிகாரம் 1 நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் தன் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த முதல் வசனம் என்ன சொல்லுகிறது? பட்டணத்திலே பஞ்சம், பெத்லகேமிலே பஞ்சம். பஞ்சம் வந்திருக்கிறது. ஆனால் அந்த ஊரிலே இருக்கிற ஒரு குடும்பம் வேறொரு நாட்டிற்கு போய் பஞ்சம் பிழைக்க போனது. ஆனால் போவாஸ் பெத்லகேமிலே இருக்கிறார். இந்த வார்த்தையின் பொருள், அவர் பஞ்சத்திலே பாதுகாக்கப்பட்டார். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். உன் கூடாரம் சமாதானத்தோடு இருக்கும். எத்தனை பஞ்சம் வந்தாலும் உனக்கு சமாதானம் இருக்கும். எத்தனை பஞ்சம் வந்தாலும் உனக்கு பாதுகாப்பு இருக்கும். எத்தனை பற்றாக்குறை வந்தாலும் தரித்திரம் வந்தாலும் தேவன் உன்னை பாதுகாப்பார். அல்லேலூயா. ஏன் என்று சொன்னால், பெத்லகேம் என்று சொன்னால் அப்பத்தின் வீடு. போவாசுக்கு தெரியும், என் அப்பத்தின் வீட்டில் ஒருபோதும் பஞ்சத்தை கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். உலகத்தில் பஞ்சம் இருக்கிறது, பட்டணத்தில் பஞ்சம் இருக்கிறது, பெத்லகேமிலும் பஞ்சம் இருக்கிறது. ஆனால் போவாசுக்கு பஞ்சமே இல்லை. கர்த்தர் அவனை பாதுகாத்தார். ஏன்னு சொன்னா, செட்டைகளின் கீழ் அவர் இருந்தார். நம்ம கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் இருப்போமானால் நமக்கு ஆரோக்கியம் இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும், சமாதானம் இருக்கும். அல்லேலூயா. நம்முடைய குறைகள் எல்லாம் கர்த்தர் சந்திப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ரெண்டாவது போவாசனுடைய ஆசீர்வாதங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரூத் 2 அதிகாரம் 3 அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தான் ஆகிய போவாசுடையதாய் இருந்தது. 16 அவள் பொறுக்கிக் கொள்ளும்படி அவளுக்காக அரிகளிலே சிலதை சிந்த விடுங்கள், அவளை அதட்டாதிருங்கள் என்று கட்டளையிட்டான். 23 அப்படியே கோதுமை அறுப்பும் வார்கோதுமை அறுப்பும் தீரு மட்டும் அவள் கதிர் பொறுக்கும்படி போவாசுடைய வேலைக்காரிகளோட கூடியிருந்து தன் மாமியினிடத்தில் தங்கினாள். இந்த வசனங்கள் எதை காட்டுகிறது அப்படின்னு சொன்னா, போவாஸ் பரிபூர்ணமான விளைச்சலை பெற்றிருக்கிறார். அல்லேலூயா. பரிபூர்ணமான விளைச்சல். என்ன சொல்ல வராரு? என்னுடைய அறுப்பெல்லாம் அறுக்கிற வரைக்கும் நீ இரு. இன்றைக்கு உனக்கு அரிகளிலே சிந்த விட்டார்களே. இன்னைக்கு அரியிலிருந்து என்ன செய்திருக்காங்க? சிந்த விட்டாங்க. சிந்த விடுங்கள். சிந்த விடக்கூடிய அளவுக்கு விளைச்சல், மற்றவங்க பொறுக்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு விளைச்சல். அல்லேலூயா. அப்போ பரிபூர்ணமான விளைச்சலை கர்த்தர் அவனுக்கு தந்தார். நம்முடைய வாழ்க்கையில நாம் கையிட்டு செய்கிற காரியங்களிலே ஒரு பரிபூர்ணமான விளைச்சலை நாம் பெற வேண்டுமானால் செட்டைகளின் கீழ் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் நிறைவான பலன் கிடைக்கும் என்று அவன் ஏன் சொன்னான்? தான் நிறைவான பலனை பெற்றதுனாலே. அவர் பெற்றுக்கொண்டார். அதனால்தான் ரூத்துக்கு சொல்றார், செட்டைகளின் கீழ் வருகிற உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. பார்த்துக்கோ, என் அறுப்பையெல்லாம் பார், எவ்வளவு பரிபூர்ணமான விளைச்சலை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். நீயும் வந்திருக்கிற, உன்னையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட ஒரு பரிபூர்ணமான விளைச்சலை அவர் பெற்றதுனால போவாஸ் சொல்ல முடிகிறது, குறைவை நான் காணவில்லை. என் கர்த்தர் எனக்கு குறைவை வைக்கவில்லை, ஒரு குறைவும் இல்லை. அல்லேலூயா. 3வது போவாசுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் 2 அதிகாரம் 14 போதும் என்கிற திருப்தியை கர்த்தர் போவாசுக்கு கொடுக்கிறார். போதும் என்கிற திருப்தி அவருக்கு அவர் கூடாரத்தில் இருக்கிறது. அவர் குறைவை காணவில்லை. பின்னும் போவாஸ் சாப்பாட்டு வேலையில் அவளை பார்த்து, நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணிக்கையை தோய்த்துக்கொள் என்றான். அப்படி அவள் அறுப்பறுக்கிறவர்கள் அருகே உட்கார்ந்தால் அவளுக்கு வறுத்த கோதுமையும் கொடுத்தான். அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீந்ததை வைத்துக் கொண்டாள். முதலாவது இவர் திருப்தி அடைகிறார். போவாஸ் திருப்தி அடைகிறார். போதும் என்கிற மனது, அதுதான் தேவ பக்தி, அதான் மிகுந்த ஆதாயம். அப்போ போதும் என்கிற அளவுக்கு திருப்தியை கர்த்தர் கொடுக்கிறார் அவனுக்கு. அவன் சாப்பிட்டுட்டு மற்றவங்களுக்கு வாரி கொடுக்கிற அளவுக்கு மனதை கர்த்தர் தருகிறார். அவர் குறைவை காணவில்லை. அவருடைய வாழ்க்கையில குறைவே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நாம செட்டைகளின் கீழ் இருக்கிறோமா என்பதை உறுதிப்படுத்தி கொண்டால் நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில போதும் என்கிற அளவுக்கு கர்த்தர் திருப்தியை தருவார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. 4வது பார்த்தீங்கன்னா, அவருக்கு பெத்லகேமிலே புகழ்ச்சியை கர்த்தர் கொடுக்கிறார். செட்டைகளின் கீழ் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு அவன் கூடாரம் எப்படி சமாதானமாக இருக்கிறது? பெத்லகேமிலே புகழ்ச்சி. 4 அதிகாரம் 11
ஒலிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவனை நோக்கி, நாங்கள் சாட்சிதான், உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலைப் போலவும் லேயாளைப் போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. நீ எப்ராத்தாவிலே பாக்கியவானாய் இருந்து பெத்லகேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய் என்று சொன்னார். அல்லேலூயா. ஜனங்களுடைய வாழ்த்துதல் எப்படி இருக்கு பாருங்க. இஸ்ரவேலை கட்டுவித்த 2 பேர், 12 கோத்திரங்களை பெற்றெடுத்த 2 பேர், தங்கள் சந்ததியை பெருக்கின 2 பேர், தேவனுடைய இன்றைக்கும் தேவனுடைய ஜனம் என்று சொன்னால் 12 கோத்திரங்களை குறிக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய சந்ததியை பெற்றெடுத்த 2 பேரை போல உன் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது உனக்கு புகழ்ச்சி உண்டாகும், உனக்கு பாக்கியம் உண்டாகும். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா பெத்லகேம் அப்படின்னு சொன்னா யார் ஞாபகத்துக்கு வருவானா? போவாஸ். அதான் புகழ்ச்சி. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். நிறைய பேர் இன்னைக்கு பேர் வச்சு கொள்றாங்க, ஊரை பேரா வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு அந்த ஊருக்கு பெருமை இல்லை. அவங்க பேர் வைத்திருப்பதனால இந்த ஊருக்கு பெருமை இல்லை. இப்ப இருக்கிறவங்கள சொல்றேன். ஆனா இங்க பாருங்க, இங்க வேதம் சொல்லுது, இவன் பெத்லகேமில் எவ்வளவு புகழ் பெற்றவன் என்பதற்கு அடையாளமாக நீங்க 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது சவுல் தாவீதை குறித்து விசாரிக்கிறான். இது யாருடைய பிள்ளை, யாருடைய மகன் அப்படின்னு விசாரிக்கிறான். அதுக்கு அந்த வேலைக்காரன் சொல்லுகிறான், இவன் பெத்லகேமியன் ஆகிய ஈசாயின் குமாரன். எப்படி? பெத்லகேமியன் ஆகிய ஈசாயின் குமாரன். அவங்க தாத்தாவுக்கு இருந்த புகழ்ச்சி இன்றைக்கும் ஓபேத்துக்கு ஈசாய்க்கு அவங்க பேர பிள்ளைக்கு வருதுன்னா என்ன அர்த்தம் பார்த்துங்க. கர்த்தர் அவனை புகழ்ச்சிக்குரியவனாக வைத்திருந்தார். அவன் கூட அவன் சமாதானத்தோடு இருக்கிறது, குறைவை காணவில்லை. 5வது பாருங்க, பரிசுத்தருடைய சித்தத்தில் மகிழ்ச்சி அடைகிறான். 4ஆம் அதிகாரம் 17. அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். அவன் தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான், போவாஸ் ஓபேதை ரூத்தினிடத்தில் பெற்றான் என்று வேதம் சொல்லுகிறது. நல்லா கவனிங்க. இது தேவ சித்தம். இந்த தேவ சித்தம் நடைபெற வேண்டும் என்பதற்காக போவாஸ் ரொம்ப கருத்துள்ளவராக இருந்தார். 2 பேர் சுதந்திரவாளிகள். அதிலே போவாஸோட நெருங்கின உறவுக்காரன் ஒருவன் இருக்கிறான். அவனை கூப்பிட்டு, இந்த ரூத்தை நீ திருமணம் செய்து கொள்ளுகிறாயா என்று கேட்ட பொழுது அவன் மாட்டேன்னு சொன்னான். நிலத்தை மட்டும் நான் வாங்கிக்கிறேன், எனக்கு ரூத்தெல்லாம் வேணான்னு சொல்லிட்டான். அப்ப என்ன அர்த்தம்னா, தேவனுடைய சித்தம் செய்வதில் அவனுக்கு மகிழ்ச்சி இல்லை. ஆனால் போவாஸுக்கு பாருங்க, தேவ சித்தத்தில் மகிழ்ச்சி இருந்தது. தேவ சித்தத்தில் செய்வதற்கு யார் தன்னை ஒப்பு கொடுப்பார்களோ அந்த கூடாரத்தில் சமாதானம் இருக்கும். காரணம், தேவ சித்தம் என்பது அவன் சந்ததியில் இயேசு பிறப்பது. அது அப்படியே நடந்தது. அன்றைக்கு அதை முன்னமே அறிந்து இப்படி நடக்க வேண்டும் என்பதை தேவ ஆவியானவர் அவனுக்கு உணர்த்தினபடினாலே அதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். தேவ சித்தம் அவனிலே நிறைவேறினது. அது ஒரு பெரிய மகிழ்ச்சியாக அவனுக்கு இருந்தது. அதனால் அவனுடைய கூடாரம் சமாதானத்தை பெற்றுக்கொண்டது. அல்லேலூயா. குறைவை காண மாட்டீர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? குறைவில்லாத வாழ்க்கையை தர இயேசுவால் மட்டுமே முடியும், வேற யாராலையும் முடியாது. நான் சொல்லலாம், கணவன் சொல்லலாம், மனைவி கவலைப்படாதீங்க, நான் வீட்டு வேலை செய்தாவது கஷ்டப்பட்டு உங்களை காப்பாற்றுவேன், நான் உங்களை பார்த்துப்பேன் சொல்லலாம். மனைவி கிட்ட கணவன் சொல்லலாம், நான் உன்னை எப்படியாவது கஷ்டப்பட்டு காப்பாற்றுவேன். இது அன்பு நிமித்தம் வரக்கூடிய வார்த்தைகளாக இருந்தாலும் கடைசி வரைக்கும் நம்மை கண்கலகாமல் குறைவில்லாமல் காக்கிறவர் இயேசு மட்டுமே. அல்லேலூயா. அவர் பலன் கொடுத்தாதான் இந்த 2 பேருடைய பலனும் நிறைவேறும், இல்லைன்னா முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை குறைவை காணாதிருக்க செய்வாராக. 2வது, குறைவை காண மாட்டீர் என்று சொல்லும் பொழுது குறைவற்ற விசாரிப்பை கர்த்தர் நம்மிடத்திலே காண்பிப்பார். குறைவற்ற விசாரிப்பு. ஒருத்தர் விசாரிக்கிறாங்க அப்படின்னா எந்த குறையும் இல்லாமல் விசாரிக்க வேண்டும். அது எந்த மனுஷனாலையும் முடியாது, இயேசுவால் மட்டுமே முடியும். அவர் மட்டும்தான் நம்மளை எந்த ஒரு குறைவும் இல்லாமல் விசாரிக்கிறவர். எதுலையாவது குறைவு இருக்கிறதா அப்படின்னா எதுலையுமே குறைவு இல்லை, குறைவையே பார்க்க முடியல, தேடினாலும் கிடைக்கலன்னு சொன்னா அது இயேசுவால் மட்டும்தான் முடியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது, யோபு 5:24 வாசிக்கிறோம், 2ஆம் பகுதி. உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். நல்லா கவனிங்க. விசாரித்தல் என்னும் வார்த்தைக்கு ஒரு மேய்ப்பன் தன் ஆடுகளை பராமரிப்பதை குறிக்கிறது. தினமும் அந்த ஆடுகளை அவன் என்ன செய்தாகணும்? மேய்ச்சலுக்கு கொண்டு போய் ஆக வேண்டும், விசாரித்தாக வேண்டும். அப்படி சொல்லும்போது
ஒவ்வொரு ஆட்டுக்கும் தேவையான போஷாக்கை பராமரிப்பை கொடுப்பது அவனுடைய கடமையாக இருக்கிறது. கர்த்தர் நம்மை விசாரிக்கும் போது ஒரு குறைவும் இல்லாமல், ஆடுகளை விசாரிக்கிறது போல, எண்ணி பார்க்கிறது போல, போஷிக்கிறது போல, பாதுகாக்கிறது போல, ஒவ்வொரு நாளும் செய்கிறது போல நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் விசாரித்து குறைவை நீக்குகிறவர் கர்த்தர். ஏசாயா 58:11 சொல்லுது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. இயேசு தான் விசாரிக்கிற ஸ்டைலை பாருங்க. ஒரு 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 அழகா சொல்றார். ஒரு எடுத்துக்காட்டை சொல்லிட்டு சொல்றார். என்ன எடுத்துக்காட்டு? கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, ஒவ்வொரு நாளும் மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நல்லா கவனிங்க. ஏன் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னா, இப்போ சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள், நல்லா கவனிங்க, நமக்கு நம்முடைய சரீரத்தில் போதுமான அளவு சத்து குறைபாடு ஏற்பட்டால் நம்முடைய சரீரம் தேவையான போஷாக்கை எலும்பிலிருந்து எடுக்கிறதாம். நம்ம சரியான சாப்பாடாதனால சத்துள்ள சாப்பாடு சாப்பிடாதனால, கண்டதையும் தின்றதுனால எலும்புக்குள் இருக்கிற நினம், அந்த கொழுப்பு இருக்கு பாருங்க, அதிலிருந்து சத்தை சரீரம் உறிஞ்சி எடுத்துக்கொள்ளுகிறதாம். அதனால தான் சிலருக்கு பாதி வயசுலேயே எலும்பு வீக் ஆகி போகுது, கை கால்லாம் விட்டு போகுது, மூட்டு வலியெல்லாம் வர்றதுக்கு காரணம் என்ன? இந்த குறைபாடு தான். அதான் பைபிள் சொல்லுது, உன் எலும்புகளை கர்த்தர் நினமுள்ளதாக்குவார். அல்லேலூயா. எலும்பை கூட கர்த்தர் விசாரிக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய சரீரத்தை அவ்வளவு கவனமாய் விசாரிக்கிறார். நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல, வற்றாத நீரூற்றை போல, நீரூற்றின் ஓரத்தில் நடப்பட்ட மரங்களைப் போல, தண்ணீருக்கு பஞ்சமே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. சங்கீதம் 34:10 சொல்லுது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. நல்லா கவனிக்கணும். ஒரு நன்மையும் குறைவுபடாது. நல்லா கவனிக்கணும். நாம் தேடுகிறோமா? குறைவில்லாத வாழ்க்கையை காண வேண்டுமானால் நாம் அதை கொடுக்கிறவரை தேட வேண்டும். பிலிப்பியர் 4:19 சொல்லுது, உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். கர்த்தர் குறைவுகளை நிறைவாக்குகிறவர். அல்லேலூயா. அப்படி சொல்லும்போது நம்ம விசுவாசிக்கணும், நிச்சயமாக இந்த மாதம் என் குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்குவார். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம் நல்லா கவனிங்க. அவன் கேயாசியை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சகல சலக்கரணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவினிடத்திலாவது சேனாபதியினிடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள் என்றான். அதற்கு அவள், என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன். குறைவில்லாத வாழ்க்கை. சுனேமியாளுக்கு குறைவில்லாத வாழ்க்கை. பெத்லகேமியனாகிய போவாசுக்கு குறைவில்லாத வாழ்க்கையை தந்தார். இங்கே சுனேமியாளுக்கும் ஊர் பெயரைத்தான் பேராக வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. உண்மையான பேர் நமக்கு தெரியாது, ஆனால் எப்படி கூப்பிடுறாங்க? சுனேமியாள். அந்த ஊரிலே அவள் கனம் பெற்றவளாக இருந்தார். கனத்துக்குரியவள், ரொம்ப கனம் பெற்றவளாக இருக்கிறான். அல்லேலூயா. அப்படிப்பட்ட அவளுடைய வாழ்க்கையில அவள் சொல்லுகிறான், நான் சுகமாய் குடியிருக்கிறேன், கர்த்தர் எனக்கு குறைவையே வைக்கவில்லை. அல்லேலூயா. இந்த ஊழியக்காரர் போயிட்டு அந்த வீட்டில் தங்குறார். இந்த ஊழியக்காரனுக்கு தேவையான என்ன தேவை என்பதை அவள் சரியாக அறிந்து கொண்டார். அவருக்கு என்ன தேவை? அவருக்கு ஒரு அறை வீடு வேணும், ஒரு கட்டில் வேணும், ஒரு நாற்காலி வேணும், ஒரு மேஜை வேணும், ஒரு குத்து விளக்கு வேணும். இதுதான் ஒரு ஊழியத்துக்கு தேவையானது. இதையெல்லாம் சரியாக அறிந்து கொண்டார். ஒரு விசுவாச பிள்ளைக்கு என்ன அறிவு இருக்கணும்? சபையிலே உட்கார்ந்து வசனத்தை கேட்பது மட்டுமல்ல, சபையில என்ன குறைவு இருக்கிறது. அல்லேலூயா. ஊழியக்காரனுக்கு என்ன, சபை ஊழியத்திற்கு என்ன குறைவு இருக்கிறது, எல்லாம் தெளிவாக பார்க்கிறார். அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்றான், இதெல்லாம் ரொம்ப அவசியமானது, இதெல்லாம் அவருக்கு வேணும். அவர் எப்போது வந்தாலும் இங்கே தங்கி அவர் ஊழியம் செய்யலாம். சகல சலக்கரணையோடும் ஒரு குறைவும் இல்லாமல் ஊழியக்காரனை விசாரிக்கிறார் தேவன். அவள் வாழ்க்கையில ஒரு குறைவும் வைக்கவில்லை. சுகமாய் குடியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். இப்போ இங்க ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஊழியக்காரன் தேடியும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு வாழ்க்கையில குறைவில்லை. எலிசா தேடுகிறார். அவளை கூப்பிடு, ஏதாவது அவளுக்கு குறை இருக்கிறதா?
எனக்கு தெரியல, கேயாசி நீ ஏதாவது குறையை பார்த்துருக்கிறியா, ஏதாவது தேவையா அவளுக்கு கேட்டுப்பார். ராஜா கிட்ட ஏதாவது பேசணுமா, சேனாபதி கிட்ட பேசணுமா, ஏதாவது சிபாரிசு பண்ணணுமா, கடிதம் கொடுக்கணுமா, என்ன வேணுமானால் நம்ம செய்யலாம். இப்படிப்பட்ட விசாரிப்பை அவள் நமக்கு செய்திருக்கிறார். அவள் பாத்திரமாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி தேடி தேடி பார்க்கிறார். எதனா குறை இருக்குதா அவளுக்கு? ஒண்ணுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்திருந்தார். அல்லேலூயா. அவள் வாழ்க்கையில ஒரு குறை இருந்தது, பிள்ளை இல்லாத ஒரு குறைவு இருந்தது. ஆனா அவருக்கு தெரியல. வேலைக்காரன் கண்டுபிடிச்சு சொல்லிட்டான், நல்லா கவனிங்க, வேண்டாம் என்று விருப்பம் இல்லாமல் இருந்தாலும் கூட தேவன் அவள் வாழ்க்கையை, சந்ததியை கட்டி எழுப்ப விரும்பினார். அல்லேலூயா. நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்று சொன்னால் மன திருப்தி, மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். பவுல் சொல்கிறது போல, வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், நான் இப்படி போதிக்கப்பட்டேன். அப்ப அவளுக்கு நல்ல திருப்திகரமான ஒரு வாழ்க்கை, குறைவில்லாத வாழ்க்கை, கர்த்தர் குறைவற்ற வாழ்க்கையை தந்திருந்தார். அப்போ கனம் பெற்ற அவளுக்கு குறைவு இருக்கிறதை கர்த்தர் கண்டுபிடித்தார். அந்த குறைவை கர்த்தர் நீக்கி ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். அந்த ஆண் பிள்ளை மரித்தாலும் அதை உயிர்ப்பித்து கொடுத்தார். அல்லேலூயா. அது செத்து போயிருக்கும் போது ஊழியக்காரனை சந்திக்க போகும்போது ஒரு வார்த்தை சொல்றான். அவன் இங்க பாத்தீங்கன்னா 4வது அதிகாரத்துல 16வது வசனம், சுனேமியாளுக்கு கொடுத்த நன்மைகளை குறித்து சொல்லுகிறேன். 4வது அதிகாரம் 16, 17 வசனங்கள்ல, ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய். அவள் பெற்ற ஆசீர்வாதம். சுகமாய் குடியிருக்கேன்னு சொன்னாலும் கூட ஏதோ ஒரு குறைவை நம்ம பார்க்க முடியல, ஆனால் கர்த்தர் பார்க்கிறார். அந்த குறைவை தேடி அவளுக்கு அதை நிறைவாக்குகிறார். ஒரு குமாரனை உற்பவ கால திட்டத்தில் பெற்றுக்கொள்வாய் என்று சொன்னான். அப்படியே நடந்தது. அந்த பிள்ளை கொஞ்சம் ஒரு 10-12 வயது வளர்ந்த உடனே மரித்து விட்டது. மரித்து போன உடனே இந்த பிள்ளையை வச்சுட்டு ஊழியக்காரனை சந்திக்க போகும்போது சொல்ற வார்த்தையை கவனிங்க. 4ஆம் அதிகாரம் 26, 2வது பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிகாரம் 26, அசைக்க முடியாத உறுதியான விசுவாசத்தை அவள் கொண்டிருக்கிறாள். அசைக்க முடியாத விசுவாசம் என்ன? நீ அவளுக்கு எதிர்கொண்டோடி, நீ சுகமா இருக்கிறாயா, உன் புருஷன் சுகமா இருக்கிறானா, அந்த பிள்ளை சுகமா இருக்கிறதா என்று அவளிடத்தில் கேள் என்றான். அவள் சுகந்தான் என்று சொல்லி. அல்லேலூயா. அந்த பிள்ளை எப்படிதான் இருக்குது? செத்து போய் இருக்குது. ஆனா என்ன சொல்றா? சுகந்தான் என்று சொல்லி. விசுவாசம், அசைக்க முடியாத விசுவாசம். தேவன் விசாரிக்கிற வாழ்க்கையில, குறைவில்லாத வாழ்க்கையில விசுவாசம் எப்படி இருக்கும்? உறுதியுள்ளதாக இருக்கும். அல்லேலூயா. செத்து போச்சுங்க, ஆனா விடலாவ இல்லை, என் பிள்ளை சாகவில்லை, என் பிள்ளை சாகலை, சுகமா இருக்குது. அவருடைய வாயின் வார்த்தைகளை கர்த்தர் பார்க்கிறார். உன்னுடைய நன்மைகள் உனக்கு கிடைக்க வேண்டுமானால், நீ இழந்ததை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், உன் பார்வைக்கு அது இல்லாதது போல் இருக்கலாம், ஆனால் நிச்சயமா உன் மனசு சொல்லணும், எனக்கு நிச்சயமாய் கிடைக்கும். அல்லேலூயா. நிச்சயமாய் எனக்கு வரும், நிச்சயமாய் கர்த்தர் எனக்கு செய்வார், நிச்சயமாய் கர்த்தர் என்னை தப்பு வைப்பார் அப்படிங்கிற விசுவாசத்தோடு அவள் இருந்தாள். 3வது பஞ்ச காலத்தில் அவளுக்கு ஒரு பாதுகாப்பை கர்த்தர் கொடுக்கிறார். 8ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள்ல, எலிசா தான் உயிர்ப்பித்த பிள்ளையாகிய ஸ்திரியை நோக்கி, நீ உன் வீட்டாரோடும் கூட எழுந்து புறப்பட்டு போய் எங்கேயாவது சஞ்சரி, கர்த்தர் பஞ்சத்தை வருவிப்பார், அது 7 வருஷம் தேசத்தில் இருக்கும் என்று சொல்லியிருந்தான். இந்த குடும்பத்துக்கு அவன் காட்டுற அக்கறையை பாருங்க. ஒரு 7 வருஷம் தேசத்திலே பஞ்சம் இருக்கும். அந்த பஞ்சத்திலே நீ பாதிக்கப்படக்கூடாது, நீ பாதிக்கப்படக்கூடாது. ஏன்னா நீ ஊழியக்காரனை விசாரித்திருக்கிறாய். அல்லேலூயா. நீ விசாரிச்சிருக்கிற. கர்த்தர் உன்னை விசாரிக்க வேண்டும். ஒரு குறைவும் இல்லாமல் கர்த்தர் உன்னை விசாரிக்க வேண்டும். எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. மோவாபுக்கு போயிட்டாங்க, பெலிஸ்தருடைய தேசத்துக்கு போயிட்டாங்க. அங்க போயிட்டு 7 வருஷம் கழிச்சு திரும்பி வர்றாங்க. வந்து பார்த்தா தங்களுடைய வீடு, நிலங்கள் வேறொரு கைவசம் ஆயிற்று. இப்போ 7 வருஷத்துக்கு சும்மா இருந்தா விட்டு வைப்பாங்களா? அதை அபகரிச்சிட்டாங்க. இப்போ தன்னுடைய நிலத்துக்கும் வீட்டுக்கும் முறையிடும்படி ராஜா கிட்ட போறான். நல்லா கவனிங்க. ஒரு நாள் எலிசா கேட்டார், ராஜா கிட்ட நான் ஏதாவது பேசணுமா, சேனாதிபதி கிட்ட பேசணுமா அப்படி எலிசா கேட்டு வச்சிருந்தார் 7 வருஷத்துக்கு முன்னாடி, அந்த பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடி, அதிகமான வருஷங்களுக்கு முன்னாடி. இப்ப பாருங்க, கர்த்தர் அதை மனதிலே வைத்திருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் போய் பேசுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் போய் மனுஷங்கிட்ட பேசுறார், ராஜா கிட்ட பேசுறார். அந்த கேயாசி மூலமா, இவதான் அந்த பெண், இந்த குழந்தை தான் அவர் உயிர்ப்பித்ததுன்னு சொல்லும் போது, இந்த ஒரு சாட்சியை பார்த்த ராஜா
ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்பட்டு 7 வருஷம் போய் வந்தவளுக்கு வீட்டையும் நிலத்தையும் திரும்ப கொடுத்து, அந்த நிலம் 7 வருஷத்துக்கு எவ்வளவு விளைச்சலை கொடுக்குமோ அதை அப்படியே திரும்ப கொடுக்கும்படி கட்டளையிட்டார். எப்படிப்பட்ட விசாரிப்பு பாருங்க. நம்ம ஏதாவது இழந்திருக்கிறோமா? ஏதாவது நம்ம விட்டு போயிருக்கிறதா? நம்மிடத்தில் அபகரிக்கப்பட்டிருக்கிறதா? யோசிச்சு பாருங்க. நீங்க மறந்து இருக்கலாம், தேவன் அவைகளை மறக்காமல் திருப்பி கொடுக்கிறவர். அல்லேலூயா. இதெல்லாம் அவள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் திரும்ப அவள் பெற்றுக்கொண்டது எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியாக இருந்திருக்கும், எவ்வளவு சந்தோஷமாக இருந்திருக்கும். இதான் குறைவற்ற விசாரிப்பு என்று சொல்ல முடியும். அல்லேலூயா. அது 8ஆம் அதிகாரம் 3 வசனம் பாருங்க. 7 வருஷம் சென்ற பின்பு அவர் திரும்பி வந்து பேசுறாங்க. 6வது வசனத்துல, அந்த ஸ்திரீயை கேட்டதற்கு அவள் அதை அவனுக்கு விவரித்து சொன்னால், அப்பொழுது ராஜா அவளுக்கு ஒரு பிரதானியை நியமித்து அவளுக்கு உண்டானது எல்லாவற்றையும் அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய். அல்லேலூயா. ராஜ கட்டளை. இது ராஜாவின் கட்டளை இல்லை, தேவனுடைய கட்டளை. அல்லேலூயா. கர்த்தர் எப்படி செய்கிறார் பாருங்க. இதைத்தான் நான் சொன்னேன், குறைவற்ற விசாரிப்பு. கர்த்தர் விசாரிச்சார்னா குறைவை தேடியும் காணாதிருப்பாய். இது இன்னொரு வசனமா பார்க்கும்போது யோவான் 4:38 வேதம் சொல்லுது, நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன், மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள், அவர்களுடைய பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெற்றீர்கள். சீஷர்களுக்கு இயேசு சொல்றார். அப்ப இங்க சூனேமியாளுக்கு நம்ம அதை எடுத்து வச்சு பார்க்கும்போது, அவள் பிரயாசப்படவே இல்லை, அவள் பயிரிடவே இல்லை, மற்றவங்க பிரயாசப்பட்டாங்க. கர்த்தர் இதை வாங்கி இவர் கையில் கொடுத்தார். அதான் விசாரிப்பு. அதான் விசாரிப்பு. கர்த்தர் குறைவற்ற விசாரிப்பை நமக்கு தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 3வது, தேவனுடைய பராமரிப்பு. குறைவை காண மாட்டீர் அப்படின்னா தேவனுடைய பராமரிப்பு அங்கே இருக்கிறது. எலிப்பாஸ் யோபுக்கு சொல்வது போல இந்த வசனம் கர்த்தர் மீதுள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது. கர்த்தர் எப்பேற்பட்டவர், பஞ்ச காலங்களிலும் தம்முடைய ஜனங்களை பாதுகாப்பார் என்பதை இந்த வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. நல்லா கவனிங்க. யோபு 1:10 வாசிக்கும் பொழுது தேவனுடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் எப்படி இருக்கும் என்பதை வேதம் வெளிப்படுத்துகிறது. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? உன்னுடைய குடும்பமும் நீயும் உன் பிள்ளைகளும் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி அடைத்தார் என்பதை எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? எப்படி நமக்கு தெரியும்? அது இது கண்களால் பார்க்கிற வேலி அல்ல. கண்களால் கண்டு இந்த பாருங்க வேலி போட்டுக்குன்னு சொல்லுவது அல்ல. கண்களால் பார்க்க முடியாத ஒரு காரியம் இது. அதை யார் மட்டும் பார்த்து சொல்றாங்க? பிசாசு மட்டும் பார்த்து சொல்றான். தேவன் அவனை வேலி அடைத்திருக்கிறார், அவனை தொட முடியாது. அல்லேலூயா. ஆமா, சாத்தான் தொட முடியாது. தேவனால் பிறந்தவன் எவனோ அவன் பாவம் செய்யான், பிசாசு அவனை தொடமாட்டான். அல்லேலூயா. அப்ப இங்க வேலி அடைக்கப்பட்டிருக்கிறான் யோபு. அதனால அவனை ஒன்றும் பண்ண முடியல. சங்கீதம் 107:38, அவர்களை ஆசீர்வதிக்கிறார், மிகுதியும் பெருகுகிறார்கள், அவர்களுடைய மிருக ஜீவன் குறையாது இருக்க பண்ணுகிறார். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுனால மிகுதியும் ஒரு பெருக்கம் வருகிறது. அப்போ தேவனுடைய பராமரிப்பு நம்மை பெருக செய்யும். அல்லேலூயா. நம்மை பாதுகாத்து ஆசீர்வதிக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஈசாக்குடைய வாழ்க்கையில் அதை பார்க்கலாம். ஈசாக்கு கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தார். எப்படி நம்பிக்கை வைத்தார்? ஆதியாகமம் 26:3 இந்த தேசத்திலே வாசம் பண்ணு. ஈசாக்குக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொன்ன வார்த்தையின் மேல் ஈசாக்கு நம்பிக்கை வைத்தார். அல்லேலூயா. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு. வாசம் பண்ணுவதற்கான சூழலே இல்லை. அங்கே பஞ்சம் இருந்திருக்கிறது, பெரிய பஞ்சம். இந்த பஞ்சத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்று கேராருக்கு வந்தார். கேரார்ல நிலைமை மோசமா இருக்கு. கேராரை விட்டு எகிப்துக்கு போகலாம் என்று தீர்மானம் பண்ணி இருக்கிறார். எல்லாம் பேசி ஆலோசனை முடிந்து விட்டது. கர்த்தர் அன்னைக்கு பேசுறார், இந்த தேசத்திலே வாசம் பண்ண, திரும்பி போக வேண்டாம் அப்படின்னு சொல்றார். இந்த வார்த்தையின் மேல ஈசாக்கு நம்பிக்கை வைத்தார். நல்லா கவனிக்கணும். கர்த்தருடைய வார்த்தையின் மேல் என்னைக்கு ஒருவன் நம்பிக்கை வைப்பானோ அவனை கர்த்தர் பராமரிப்பார், குறைவே இருக்காது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நம்பிக்கை எப்படி வைத்தார் என்று சொன்னால் ஆதியாகமம் 26:28 பாருங்க.
அந்த நம்பிக்கைக்கான பலனை வேதம் சொல்கிறது. அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். எந்த ஒரு மனுஷன் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைப்பானோ அவனோடு கர்த்தர் இருப்பதை அவன் அல்ல மற்றவர்கள் காண்பார்கள். அல்லேலூயா. நாம எப்படிப்பட்ட நம்பிக்கை அவர் மேலே வைத்திருக்கிறோம்? எப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறோம்? எந்த சூழ்நிலையிலே வைத்திருக்கிறோம்? எல்லாம் நல்லா இருக்கும்போது நம்புகிறேன் என்று சொல்லும் நம்பிக்கையில் பலன் இல்லை. நல்லா இருக்கிறீங்களா? சுகமா இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன், ஒரு குறைவும் இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு நம்பிக்கை வைக்க வேண்டிய அவசியம் ஏற்படாது. ஆனால் எந்த சூழ்நிலையிலும் ஒன்றுமே இல்லை, நிலைமை மோசமாக இருக்குது, நான் யாரிடத்தில் சொல்ல முடியும், என்னை யார் புரிந்து கொள்ள முடியும், நான் சொன்னாலும் நம்ப மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் கர்த்தரை மட்டும் நம்ப வேண்டும். அந்த நம்பிக்கையை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். ஈசாக்கு ரெபேக்கால் 2 பிள்ளைகள் மட்டும் இருக்கிறாங்க. 4 பேரை வச்சுட்டு எப்படியாவது பழிச்சிக்கலாம், எங்கேயாவது இருந்துக்கலாம்னு சொல்லி ஒரு சூழ்நிலை இருக்குமானால் பரவாயில்லை. ஆனால் ஈசாக்கோடு ஏராளமான ஜனம் இருக்கிறது, அவனை நம்பி பல குடும்பங்கள் இருக்கிறது, ஏராளமான ஆடு மாடுகள் இருக்கிறது, மந்தைகள் இருக்கிறது. இத்தனைக்கும் பராமரிப்பு வேண்டும். ஆனால் சூழ்நிலையோ பஞ்சமாக இருக்கிறது. கர்த்தர் இங்கே தான் சொல்றாரு, எங்கேயும் போவாத, எத்தனை பேரையும் விசாரிக்க என்னால் ஆகும், எவ்வளவு பெரிய கூட்டத்தையும் பராமரிக்க என்னால் முடியும், என்னை மட்டும் நீ நம்பு, உங்க அப்பா நம்பின மாதிரி என்னை நம்புன்னு சொல்லி கேட்டுக்கினார். இந்த வார்த்தை மேல அவன் நம்பிக்கை வைத்தான், உறுதியாய் நம்பினான். அல்லேலூயா. அவனுக்கு கிடைத்த ஆசீர்வாதங்கள், பராமரிப்பு என்ன அப்படின்னா, நீங்க பாத்தீங்கன்னா அவருக்கு 26ஆம் அதிகாரம் 1வது வசனமும் 12வது வசனத்தையும் வாசிக்கும் பொழுது என்ன வாசிக்கிறோன்னா, ஆபிரகாமின் நாட்களில் பஞ்சத்தை அல்லாமல் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்திலே உண்டாயிற்று. அப்போது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கிடத்தில் கேராருக்கு போனான். 12ஆம் வசனம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். நல்லா கவனிங்க. எந்த வருஷத்திலே பஞ்சம் வந்ததோ அதே வருஷத்திலே 100 மடங்கு பலன். அல்லேலூயா. எத்தனை வருஷத்துக்கு பஞ்சம் இருக்க போகிறது என்று தெரியாது. ஆனா பஞ்சம் ஆரம்பித்த அந்த வருஷத்திலே வேதம் சொல்லுகிறது, அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலன். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைப்பானால் பஞ்சம் உன்னை ஒன்றும் செய்யாது. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைப்பானால் நீ செய்கிற வேலையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தால் உனக்கு ஆசீர்வாதங்கள் பெருகும், நீ கையிட்டு செய்கிறதெல்லாம் விளங்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. 2வது ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா 26ஆம் அதிகாரத்தில் 14, 15, 18 வசனங்கள். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடினால் பெலிஸ்தர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அவன் தகப்பன் வெட்டியிருந்த கிணறுகளை மண்ணை போட்டு தூர்த்து நிரப்பினார்கள். மறுபடியும் அவன் அந்த கிணறுகளை தோண்டி எடுத்தான் என்று வேதம் சொல்லுது. நல்லா கவனிக்கணும். இங்கே கர்த்தர் அவனோடு இருந்தபடினாலே, அவனை பராமரித்தபடினாலே பொறாமையையும் எரிச்சலையும் முறியடித்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நாம நல்லா இருந்தா அந்த செய்தி வெளியே போயிடும். நீ என்னதான் மூடி வச்சாலும் சரி, நீ யாரை ரொம்ப அதிகமா நம்புறியோ அவங்க மூலமா அந்த செய்தி வெளியே போயிடும். ஏன்னா தாவீது சொல்றார், ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான். எப்படி பேசுறான்? வஞ்சனையாய் இனிக்க பேசுகிறான். அவன் பேசும்போது அவனுக்கு என் உள்ளத்தை மறைக்க முடியவில்லை, மனசுல கதெல்லாம் சொல்லிட்டேன், நல்லா இருக்கிறேன், இப்போ குறைவே இல்லை, சொல்லிட்டேன். நம்ம நல்லா இருக்கிறது யாருக்கு சொல்லக்கூடாதுன்னா, வேஷதாரிக்கு சொல்லக்கூடாது. அவன் நமக்கு முன்பாக பேசும்போது வெளிச்சமாய் பேசுறதை போல தெரியும், ஆனால் அவன் உள்ளமோ பொறாமையினால் பொங்கி வழிந்து கொண்டிருக்கும். அந்த பொறாமை உன் நன்மைகளை எல்லாம் மண்ணை போட்டு மூடிக்கொண்டிருக்கும். பெலிஸ்தர் பொறாமை கொண்டு மண்ணினாலே துறவுகளை எல்லாம் தூர்த்து போட்டார்கள். அல்லேலூயா. இங்கே ஈசாக்கு கர்த்தர் தன்னோடு இருந்தபடினால், அவர் மேல் நம்பிக்கை வைத்தபடினால், அசராமல் சோர்வடையாமல் அந்த பொறாமைகளை எரிச்சலையும் முறியடித்து கிணறை மறுபடியும் தோண்டி எடுத்தான். கர்த்தர் உன்னோடு இருப்பானால் எல்லா பொறாமை எரிச்சலையும் கர்த்தர் முறியடிப்பார். அல்லேலூயா. 3வது, வாக்குவாதங்களையும் எதிர்ப்புகளையும் அவர் ஒழிய பண்ணினார். வாக்குவாதங்களையும் எதிர்ப்பையும் அவர் ஒழிய பண்ணினார். அவர் ஒண்ணுமே பண்ணல, அவர் வேலையை மட்டும்தான் பண்றார். 2 முறை அவர் பிரயாசப்பட்டு பிளான் போட்டு வேலைக்காரர்களுக்கெல்லாம் வேலைகளை சொல்லி கொடுத்து இப்படி செய்யுங்கன்னு சொல்லி ஒரு ஒழுங்கை ஏற்படுத்தி கொடுத்துட்டார்.
வேலைக்காரங்க மும்முரமாய் வேலை செய்கிறாங்க. ஜெபம் பண்ணிட்டு வேலை செய்யுங்கன்னு சொல்றாரு. சோத்திரத்தோட வேலை செய்யறாங்க. அவங்க தோண்டின கிணறு தண்ணி வருது, பக்கத்துல தோண்டுகிற கிணத்துல தண்ணி வரவில்லை. அல்லேலூயா. ராஜாவின் ஆட்கள் தோண்டுகிறார்கள், தண்ணி இல்லை. தேசம் அவர்களுடையது. அவங்களுடைய நிலத்துல அவங்க என்ன செய்யறாங்க? அங்க வெட்டுகிறார்கள். இந்த நிலம் குத்தகைக்கு வாங்கப்பட்டது, ராஜாவினுடையது, அந்த தேசத்தினுடையது. இரவலாக வாங்கித்தான் அங்க என்ன செய்யறாங்க? பயிர் செய்யறாங்க. அங்க தோன்றாங்க, அங்க கிணத்துல தண்ணியை கர்த்தர் கொடுக்கிறார். தேவன் யாரோடு இருக்கிறாரோ அங்கே சுரக்கும் நீரூற்றை கர்த்தர் தருவார். உன் வாழ்க்கையில ஒரு சுரக்கும் நீரூற்றை கர்த்தர் தருவார். அப்போ அது எங்களுடையதுன்றாங்க. வாக்குவாதம், வாக்குவாதத்தை போட்டு அங்க சண்டையா போடுறாங்க. ஒன்றும் பேசல. 2 முறை அப்படி நடக்குது. 3வது முறை அவங்க என்ன செய்ய முடியல? வாக்குவாதம் செய்ய முடியல. அங்கதான் வாக்குவாதத்தையும் எதிர்ப்பையும் அவர் ஒழிய பண்ணினார். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை பராமரிக்கும் போது எல்லா வாக்குவாதங்களும் எதிர்ப்பும் பொறாமையும் உன்னை விட்டு விலகி போகும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. ஆதியாகமம் 26:25 குறைவற்ற கூடாரமாக்கினார். அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அவ்விடத்தில் ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார்கள். குறைவற்ற கூடாரம். இந்த வீட்டில் பாருங்க, குறைவே இல்லை. ஆனா ஒருவன் குறைவோடு வருகிறான். நல்லா கவனிங்க, குறைவோடு வருகிறான். ராஜா தான் அவர். வசனம் சொல்லுது, உங்க கூட கர்த்தர் இருக்கிறார், நீங்க சேதெல்லாம் வாய்க்க பண்ணுகிறார் அப்படிதான் வாசிக்கிறோம். ஆனா அவங்க என்னெல்லாம் பேசியிருப்பாங்க அப்படின்னா, மன்னிச்சிருங்க, நாங்க உங்களை துரத்திட்டோம், உங்க மேல பொறாமை கொண்டு உங்களை துரத்திட்டோம். இப்ப இருக்கிற நிலைமையை பார்க்கும்போது உங்க கூட சமாதானமா இல்லைன்னா நிச்சயமா நாங்கள் அழிந்து நீங்கள் இருப்பீங்க. புரிஞ்சுக்கிட்டாங்க. சமாதான உடன்படிக்கை பண்ணி உங்களுக்கு எங்களுக்கு சண்டை வேணான்னு சொல்லி ஒரு அமைதியான ஒரு உடன்படிக்கை செய்ய வந்திருந்தார்கள். அல்லேலூயா. அதுக்கு பின்னணி இதுதான். நல்லா கவனிக்கணும். இவன் கூடாரத்தில் சமாதானம் இருந்தது, அதை தேடி அவர்கள் வந்தார்கள். எங்க இருக்கு சமாதானம்? ஈசாக்கின் கூடாரத்திலே சமாதானம் இருக்கிறது. அவங்க எதுக்கு வந்தாங்க? சமாதான உடன்படிக்கையை தேடி வந்தார்கள். அப்படின்னா அவங்களுக்கு என்ன இல்லை? சமாதானம் இல்லை, பராமரிப்பு இல்லை, தேவனுடைய போஷாக்கு இல்லை. தேசத்திலே அவர்கள் தரித்திரரை போல இருக்கிறார்கள். தேசம் அவர்களுக்கு சொந்தமாக இருந்தாலும் சொந்த தேசத்தில் எப்படி இருக்காங்க? ஒன்றும் இல்லாமல் இருக்கிறாங்க, நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்றாங்க. இன்னைக்கு ஈசாக்கை தேடி வருகிறார்கள். காரணம், அவங்ககிட்ட சமாதானம் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம தேடி நம்ம கூட ஐக்கியம் வைக்க விரும்ப ஏன் நினைக்கிறாங்கன்னா, நம்ம சமாதானமாக இருக்கிறோம். நம்ம கூட சமாதானமா இருந்தா அவங்க நல்லா இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. கர்த்தர் அப்படி உடன்படிக்கை செய்தார். குறைவை காணாத கூடாரமாக்கினார். 5வது பார்த்தீங்கன்னா 7 நன்மைகளை கொடுத்தார். 7 நன்மைகள். ஆதியாகமம் 26:31-32 அதிகாலையில் எழுந்து ஒருவருக்கு ஒருவர் ஆணையிட்டு கொண்டார்கள். பின்பு ஈசாக்கு அவர்களை அனுப்பிவிட்டான். அவன் அவரிடத்திலிருந்து சமாதானத்தோட போய்விட்டார்கள். வந்தவர்கள் சமாதானத்தை பெற்றுக்கொண்டு போய்விட்டார்கள். இந்த கூடாரத்திலிருந்து என்ன பெற்றுக்கொண்டு போனாங்க? சமாதானத்தை பெற்றுக்கொண்டு போய்விட்டார்கள். அதற்கு பதிலாக ஈசாக்குக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் 32ஆம் வசனம். அந்நாளிலே தானே ஈசாக்கின் வேலைக்காரர் வந்து தாங்கள் துறவு வெட்டின செய்தி அவனுக்கு அறிவித்து தண்ணீர் கண்டோம். என்ன சொல்றாங்க? தண்ணீர் கண்டோம். அதற்கு சேபா என்று பெயரிட்டான். ஆகையால் அந்த ஊரின் பேர் இந்நாள் வரைக்கும் பெயர் செபா எனப்படுகிறது. பெயர் செபா என்று சொன்னால் 7 கிணறு என்று அர்த்தம். அப்போ ஈசாக்கு கர்த்தர் 7 ஆசீர்வாதங்களை, 7 துறவுகளை கர்த்தர் கொடுத்தார். 7 துறவுகள் 7 ஆசீர்வாதத்தை குறிக்கிறது, பரிபூர்ண ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து பராமரித்தார். 1-2 எத்தனை கொடுத்தாரு? 7 ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்தார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில தேவன் விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டோம். தேவன் பராமரிக்கும் போது குறைவை காண மாட்டோம். நம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்கும் போது குறைவை காண மாட்டோம். கடைசியாக லூக்கா 22:35 பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களை பணப்பையும் சாமான் பையும் பாதரட்சைகளும் இல்லாமல் அனுப்பின போது ஏதாகிலும் உங்களுக்கு குறைவா இருந்ததா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றும் குறைவா இருந்ததில்லை என்றார்கள். என்ன சொன்னாங்க? இயேசு உங்களை பார்த்து கேட்கிறார், என்னை நம்பி வந்தீங்களே, என் சமூகத்தில் வந்தீங்களே, உங்களுக்கு ஏதாவது குறைவா இருக்கிறதா அப்படி கேட்கிறார். என்ன சொல்லுவோம்?
உண்மையை சொல்லுவோமா? என்ன சொல்லுவோம்? ஒன்றும் குறைவாயில்லை, ஒன்றும் குறைவாயில்லை. இப்போ நம்முடைய வாழ்க்கையை குறைவில்லாத வாழ்க்கையாய் மாற்றுவார். அல்லேலூயா. பணப்பை இல்லை, சாமான் பை இல்லை, ஆனால் இந்த 2 பை இருந்தால் தான் நமக்கு சந்தோஷமே இருக்கும், குறைவில்லாத இருக்கும். ஆனால் இங்கே அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் எங்களுக்கு எந்த பணத்தையும் கொடுத்து அனுப்பலை, சாமானியம் கொடுத்து அனுப்பலை, நாங்கள் போனோம் உம்முடைய வார்த்தையின்படி ஊழியம் செய்ய, அங்கே எங்களால் சுமக்க முடியாத அளவுக்கு கொடுத்தார்கள். அதுதான் அவங்க சொன்னாங்க, குறைவாயில்லை, குறைவாயில்லை. கர்த்தர் அனுப்பினால் குறைவு இருக்காது, கர்த்தர் அழைத்தால் குறைவு இருக்காது, கர்த்தர் உன்னை நடத்தினால் குறைவு இருக்காது. அல்லேலூயா. உன் வீட்டிலே குறைவுகள் இருக்கிறதை போல நீ பார்க்கலாம், ஆனால் வெளியே போயிட்டேன்னு சொன்னா நீ நிறைவோடு தான் உள்ளே வருவாய். அதுதான் அவங்க சொன்னாங்க, குறைவாகவே இல்லை. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 34-35, நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்கப்பட்ட கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்தது இல்லை. நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் குறைவில்லாமல் நடத்துகிறவர். குறைவை காண மாட்டீர். நீங்க குறைவை காண மாட்டீங்க. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இந்த மாதம், மே மாதம், உங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாகும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் கண்ணு மூடு. ஆண்டவரே, 2 கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, என்னையே நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத என்னை இவ்வளவு பெரிய கனத்துக்குரியவனாக அழைத்து என்னை பார்த்து இப்படிப்பட்ட நல்ல வார்த்தைகளை சொல்லும்படி எந்த தகுதியும் இல்லாத எனக்கு பரலோகத்தின் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறீரே. குறைவை காணாத ஒரு வாழ்க்கையை நான் உனக்கு தருவேன் என்று என்னை பார்த்து சொல்லியிருக்கிறீரே. உம்முடைய பார்வைக்கு நான் விசேஷமானவனாய் காணப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மனுஷனை விசாரிக்கிறதற்கும் ஆண்டவரை அவனை நினைக்கிறதற்கும் அவன் ஏமாத்திரம். நினைக்க கூட தகுதி இல்லாத ஆட்களாகி எங்களை, விசாரிக்க கூட தகுதி இல்லாத எங்களை ஆண்டவரை நீர் அழைத்து, தேவ பிள்ளையே, நீ குறைவை காண மாட்டாய், உன் குறைவுகளை எல்லாம் நான் நிறைவாக்குவேன் என்று வாக்கு கொடுத்தீரே. நம்முடைய வார்த்தைக்காய் நன்றி சொல்கிறோம். பேர்பட்ட விலையேற பெற்ற வார்த்தையை பெறுவதிலே நாங்கள் எல்லையில்லா மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லாகிய எங்களுக்கு தேவன் உடுத்துவிக்கிறீர் என்று வேதம் சொல்லுகிறது. ஜனம் அழிந்து போகிற புல்லுக்கு ஒப்பாக இருக்கிறது. ஒரு நாளுக்கே அதுக்கு எவ்வளவு மகிமையை கொடுக்கிறேன். நாங்கள் இன்னைக்கு உங்களுடைய சமூகத்தில் வெறும் புல்லாகத்தான் இருக்கிறோம், அற்பமானவர்களாக இருக்கிறோம். எங்களை நீர் உடுத்துவிப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களை உடுத்துவிப்பீர் என்று விசுவாசிக்கிறோம். இன்னைக்கு வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? என் கூடாரம் இன்றைக்கு சமாதானத்தோடு இருக்கும். என் வாசஸ்தலத்தை நான் பார்வையிட்டு அதை விசாரிக்கும் பொழுது அதிலே ஒன்றும் குறைவில்லாது இருக்கும். கர்த்தர் என் குறைவுகளை நிறைவாக்குவார். நான் குறைவை காண மாட்டேன், குறைவை காணப்போவது இல்லை. என் குறைவுகள் எல்லாம் நிறைவாகும். அல்லேலூயா. மகிமையான கர்த்தாவே, இந்த நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை நீர் பலிக்க பண்ண போவதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டவரே பலித்து அந்த அற்புதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள போவதற்காக ஸ்தோத்திரம். போவாஸ் குறைவை காணவில்லை, சுனேமியால் குறைவை காணவில்லை, ஈசாக்கு குறைவை காணவில்லை. அவருடைய வாழ்க்கையிலே சமாதானம் இருந்தது, குறைவற்ற விசாரிப்பு இருந்தது, தேவனுடைய பராமரிப்பு இருந்தது, குறைவை காணவில்லை. நாங்களும் இனிமேல் குறைவை காணாதபடிக்கு கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்ததற்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. தேவக்கரம் அவங்களோடு கூட இருக்கட்டும். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து மகிழ்ச்சியோடும் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தோடும் அனுப்பி வைக்கும்படி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் ஒவ்வொருவரோடும் உலகத்த பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோடு இருப்பார். குறைவை காணபடிக்கு கர்த்தர் கிருபை செய்வார். காட் பிளஸ் யூ.